வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கு ஏதாவது ஒரு புது ஸ்வீட் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். அந்த வகையில இந்த வருஷம் பன்னீர் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஜிலேபி ரெசிபி பார்க்க போறோம். பன்னீர் ஜிலேபி. இதுக்கு வந்து நீங்க பன்னீர் கடையில இருந்து வாங்குனது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம வீட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா செய்யும்போது அதோட டெக்ஸ்சர், சாஃப்ட்னஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம பன்னீரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மிதமான சூட்டில் வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 50 ml வினிகர் சேர்த்துடலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாலில் கொதி வந்ததும் நம்ம இந்த வினிகர் தண்ணியை இதில் சேர்த்துருவோம். வினிகரை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்கணும், டைரெக்டாக சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 செகண்ட்லேயே அந்த பன்னீர் வந்து தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு சுத்தமான துணியில் வந்து இந்த மாதிரி வடிக்கிறேன். வடித்ததுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா அந்த பன்னீரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வினிகரோட அந்த புளிப்புத்தன்மை பன்னீரில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ துணியெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிருங்க. அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு பிழிஞ்சிருங்க. இதை வந்து நம்ம கெட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை நமக்கு எப்படி இருந்தாலும் தேவை. ஸோ டைரெக்டாகவே நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார் இல்லைன்னா சாப்பருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடா இருக்குல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நம்மளோட சாதாரண கேசரி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிருவோம். தண்ணி வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்து தான் சேர்க்கணும். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஜாங்கிரி வராது. இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட தண்ணி சேர்க்குறேன். திரும்பவும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எப்படி வந்திருக்கு. நம்ம கேக் மேலெலாம் போடுற க்ரீம் இருக்கு இல்லையா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜீராவை இந்த மாதிரி கையில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஒட்டணும். கம்பி பருவத்துக்கெலாம் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு நாசல் எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்கு தான். இதெல்லாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. டைரெக்டாகவே நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு நம்ம எப்படி ஜாங்கிரி போடுவோமோ அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் பேக்கை வந்து இந்த மாதிரி கிளாஸ்குள்ளே வச்சு அதில் வந்து நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு எனக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடச்சிது. ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த மாவு செஞ்சு நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பேக்கை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மாவெல்லாம் கீழே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கவரை கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா ஃப்ரீயாக வருதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாங்கிரி வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஃப்ளேம் வந்து நல்லா லோவில் வச்சு தான் நம்ம வந்து இதை வறுக்கணும். அதனால் எண்ணெய் சூடானதுமே ஃப்ளேமை வந்து நல்லா லோவில் வச்சுருங்க. பன்னீர் வந்து ஜஸ்ட்டு எண்ணெயில் விழுந்ததுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிடும். அதனால் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மெதுவாக தட்டி விட்டுட்டே இருங்க. பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வரும்போது நம்ம இதை வந்து ஜீரா தண்ணிக்கு மாற்றிக்கலாம். ஜீரா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சுற்றி போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து நீல நிலமாகவும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது வந்து ஜீரா தண்ணியில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் ஜிலேபியை வந்து கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே வந்து ஜிலேபி, ஜாங்கிரி எல்லாமே வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வார்மாக சர்வ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.